ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி அதே நேரத்தில் நல்ல சத்தான முட்டையும் உருளைக்கிழங்கும் வச்சு நல்ல மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா தோலை சீவிட்டு காய் துருவோம் இல்லைங்களா, கேரட் துருவோம்ல, அதில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ இந்த மாதிரி திருகினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல நிறைய தண்ணி விடும். அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து நமக்கு தேவையில்லை, அதை புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக அதே பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது காஞ்ச மிளகாயை வந்து மிக்சியில் ஒரு சுற்று விட்டு போட்டிருக்கேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அதோடவே நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா நுர வர்ற அளவுக்கு இதை அடிச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். லைட்டாக அடியில் வந்து எண்ணெய் போட்டுருங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு கடாயில் அடியில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் தூக்கி கொடுக்கறதுக்கு. இப்போ மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற முட்டையை உள்ளே வச்சிட வேண்டியதான். இப்போ இதை மூடி போட்டு மூடிடுங்க. கரெக்டாக இது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும். நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஆகிருக்கு, பார்க்கலாம். அதுக்குள்ளே கரண்ட் வேறு கட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. ஓகே, சூப்பராக வெந்திருக்கு. இப்போ செக் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் எடுத்து உள்ளே விட்டு பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. அப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு ஆறி இருக்குது. நல்லா சுற்றியில் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நீங்கள் எந்த ஷேப்பில் உங்களுக்கு இந்த ஃபிங்கர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள். நான் இந்த அளவுக்கு பீஸ் போட்டிருக்கேன். அடுத்து நம்ம பொரிக்கிறதுக்கு வந்து பிரெட் கிராம்ஸ் தேவை, அது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை வந்து நல்லா தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கெட்டியான பேட்டராக எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து அதையும் கலந்து விட்டுடலாம். இப்போ அதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து மைதா மாவில் கோட் பண்ணிடலாம். இப்போ மைதா மாவுலேருந்து எடுத்து பிரெட் கிரம்ஸில் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ இது ரெடி. இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் ரெடி பண்ணிவிட்டு பொரிச்சிட வேண்டியதான். பாருங்கள், எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சுக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு பீஸாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஆயிலை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து நல்லா பொன்னிறமாக இருக்குது. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் பொன்னிறமாக வர்றது வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகி நல்லா மொறுவலாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டு அடுத்தடுத்த பீஸ் இதே மாதிரி நம்ம போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் வந்து எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் தான். அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டீ காஃபியோட கூட வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எக் ஃபிங்கர்ஸ் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிப்பியில் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அப்புறம் ஒரிகானோ, இட்டாலியன் சீசனிங், அந்த மாதிரியான ஹர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் அந்த எக் ஃபிங்கர்ஸ் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கல, எங்கள் வீட்டில் இல்லை, அவைலபிளாக இல்லை, இது இல்லாமல் நாங்கள் இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க.
அது இல்லாமல் செஞ்சால் எப்படி நல்லா இருக்குமா அப்படின்ட்டு நான் வீட்டில் யோசிச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லாவே வந்துச்சு. எல்லா பொருளும் எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற இந்த பொட்டேட்டோ எக் ஃபிங்கர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற பொருள் தான் வச்சு செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. அப்புறமா உங்களோட பெரிய பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.